செல்லும் வரை நேரலை செய்வதுன்றது வழக்கம். பொதிகை தொலைக்காட்சி உட்பட அனைத்து தொலைக்காட்சிகளும். ஆனா நேற்று நடைபெற்றது தொழில்நுட்ப கோளாறுன்னு சட்டசபையுடைய தலைவர் அப்போ கூறியிருக்கிறாரு. இதை பாஜக ஏற்குதா? இந்த தொழில்நுட்ப கோளாறை நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க சட்டப்பேரவையில பேசினா கூட அது உடனடியா முழுசா கிடைக்காது. அதை அவங்க அதை கட் பண்ணி ஒட்டி வெட்டி நான் கேள்வி கேட்கறேன்னா என்னோட கேள்வியில கொஞ்சம் மட்டும் தான் வெளியில வரும். அதுக்கப்புறம் மந்திரி பதில் மட்டும்தான் எங்களுக்கு முழுசா கிடைக்கும். இதுதான் இவங்களோட வழக்கமான நடைமுறை. நேற்று நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க. நேத்து உங்களுக்கு லைவ் கொடுக்கல, கேட்டா தொழில்நுட்ப கோளாறு. அது எப்பவெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதெல்லாம் தொழில்நுட்ப கோளாறு வந்துடும். இல்ல அந்த காட்சிகளை வெளியிடணும்னு சபாநாயகருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா பாஜக? கேளுங்க, நாங்க அதை வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். எப்படி மக்களுடைய பிரதிநிதிகளுடைய சுதந்திரத்திற்கு எதிராக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டே இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக அந்த விவகாரத்துக்கு எதிராக கூட அனுமதி கிடையாது. ஆனா நேற்று நடந்த சம்பவத்துக்கு மட்டும் திமுக ஏற்பாடு அறிவிச்சிருக்காங்க. அதுதான் திராவிட மாடல். எங்களுக்கு ஆதரவா பேசினா நன்றி சொன்னா நாங்க அனுமதிப்போம். எதிரா பேசினா தொழில்நுட்ப கோளாறு வந்துடும். இல்லன்னு சொன்னா உடனடியாக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வந்துடும். நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை திமுக அரசு உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மக்கள் பிரச்சனைகளை பத்தி யாரு பேசினாலும் இந்த மாதிரி பதட்டம் அடைகிறாங்க. ஜனநாயக ரீதியா அனுமதி கொடுக்க வேண்டிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கூட கொடுக்கறது இல்ல. காரணம் என்ன? எங்க இதை வச்சு மக்கள் ஒன்றாக திரண்டு கொள்வார்கள் அப்படின்னு. நீங்க ஒரு மாணவி கருப்பு துப்பட்டா போடுறது கூட பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னா அப்ப அவர்களுக்கு தெரிகிறது தமிழகத்த மக்கள் எந்த அளவிற்கு இந்த அரசின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த மாதிரியான எல்லா டாக்டிக்ஸும் பண்றது. எப்போ அந்த அட்டென்ஷன் டைவர்ட் பண்றது. பிரதமர் நிகழ்ச்சிகளிலும் இந்த கருப்பு குடை பிடிப்பது அதெல்லாம் நீங்க தான் கருப்பு ரொம்ப பிடிச்ச ஆளுங்க தானே, விட வேண்டியதானே, ஏன் பயப்படுறீங்க?